Hi students, good evening. In our previous session we have seen distribution of population and today's session is density of population. அதாவது மக்கள் தொகை அடர்த்தி பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் தொகை அடர்த்தின்றது என்னன்னா மக்கள் தொகை பரவலில் இருக்கிற டிஃப்ரென்சஸை வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் மக்கள் தொகை அடர்த்தி. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மக்கள் தொகை அடர்த்தியை கால்குலேட் பண்ணுறோம். அதாவது ஒரு சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு சதுர கிலோமீட்டர்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சதுர அடி மனை அப்படின்ட்டுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கிலோமீட்டரை ஸ்கொயர் ஷேப் சதுர அளவுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு வயரையோ இல்லை ரோப்பையோ எடுத்துட்டு அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மாற்றினீங்கன்னா அதில் எத்தனை நம்பர் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத தான் கால்குலேட் பண்ணுறது மக்கள் தொகை அடர்த்தி. ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுறது தான் மக்கள் தொகை அடர்த்தின்ட்டு சொல்கிறது. 2011 நடந்த சர்வேல மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் சராசரியாக மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா 382 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். ஸோ அதுவே ஜாஸ்தி, 382 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்றது ஜாஸ்தி தான் சொல்லலாம். ஸோ இது உலக அளவில் இருந்த மக்கள் அடர்த்தி மிகுந்த நாடுகளில் ஒரு 10 கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒன்றா இருந்தது. அதிக அளவு மக்கள் அடர்த்தி மிகுந்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட ஒரு மாநிலமாக எதோ சொல்லப்படுறதுன்னா பீகார். அதில் 1106 மெம்பர்ஸ் வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் நிற்கிறாங்க. அதே மாதிரி மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலமாக எதோ சொல்கிறாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். அதில் வந்து 17 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் யூனியன் பிரதேசங்கள் வச்சிங்கன்னா, யூனியன் டெரிட்டரி வச்சிங்கன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி எதில் ஜாஸ்தியாக இருக்கும், மக்கள் தொகை அடர்த்தி உள்ள ஒரு யூனியன் பிரதேசம் எதுனா நியூ டெல்லி. அதில் 11,320 மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. அதே மாதிரி அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து லீஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் அடர்த்தி குறைந்த ஒரு மாநிலமாக சொல்லப்படுது, யூனியன் பிரதேசமாக சொல்லப்படுது அந்தமான் அண்ட் நிக்கோபார். அண்ட் தென் பாப்புலேஷன் growth அண்ட் சேஞ்ச், மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்குது, அதோட மாற்றம் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமும் மக்கள் தொகையில் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. மக்கள் தொகை மாற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறதுக்கு என்னென்னா பின்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சர்வேயும் எடுத்து பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு அண்ட் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்றத முன்னாடி நடந்த சர்வேவை எடுத்து பார்ப்பாங்க. அதை வச்சு தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வருங்கால மக்கள் தொகையை கணிக்க அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அதை சர்வேஸை பார்ப்பாங்க. மக்கள் தொகை வளர்ச்சின்றது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஏற்படுற மாற்றத்தை குறிக்கிறது தான் பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படின்ட்டு சொல்கிறது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தில் சதவீதத்தில் குறிப்பிட்டு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமாக மாற்றப்படுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஏற்படுற மாற்றத்தை உணர்த்துறது தான் மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்ட் பர்த் ரேட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் லிவ் பர்த்ஸ் பர் 1000 பீப்புள் இன் இயர். அதாவது மக்கள் தொகை மாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை மாற்றம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேருந்து இன்னொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கிறதோ இல்லையோ குறைவாக இருக்கிறதையோ குறிப்பிடுறதுன்ட்டு சொல்லலாம். அதாவது பிறப்பு விகிதம் இல்லை இறப்பு விகிதம் இல்லைன்னா அவங்க எவ்வளோ தூரம் மைக்ரேட் ஆகுறாங்க, இதை வச்சு தான் மக்கள் தொகை வளர்ச்சின்றது தீர்மானிக்கப்படுது. ஸோ ஒரு மக்கள் தொகை மாற்றம் சேஞ்ச் எப்படி ஆகுதுன்னா, பாப்புலேஷன் சேஞ்சுன்றது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேருந்து இன்னொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கிறதோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சுக்கோன்னா ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்கோன்னா அந்த 5 இயர்ஸில் மக்கள் தொகை அதிகரிக்கிறது இல்லை கம்மியாகிறது இல்லை யாராவது வந்து நிறைய பீப்புள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வு நகர்ந்துருக்காங்க, இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா பிறப்பு விகிதம், பர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் மைக்ரேஷன், இது எல்லாமே மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மூணுமே மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிறப்பு விகிதம் அப்படின்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷத்தில் 1000 பீப்புள் இருக்காங்கன்னா அதில் உயிரோடு பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை தான் பிறப்பு விகிதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இறப்பு விகிதம்ன்றது ஒரு வருஷத்தில் 1000 இருக்காங்க, 1000 பீப்புள்களை எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது குறிக்கிறது தான் டெத் ரேட்டுன்ட்டு சொல்லுவாங்க.
இந்தியாவில் இறப்பு விகிதம் வந்து அதிகமாக இல்லாததுனால தான், ஐ மீன் அதோட ரேட் கம்மியாயிட்டே வருது, இறப்பு விகிதம் கம்மியாயிட்டே வர்றதுனால தான் மக்கள் தொகையை அதிக அளவு வளர்ச்சி அடைஞ்சு இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், மைக்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். மைக்ரேஷன்னா இடம்பெயர்வு. இடம்பெயர்வுன்றது ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து போறது தான் சொல்லுவாங்க. இது இன்டர்னல், அதாவது உள்நாட்டு இடம்பெயர்வு, அதாவது ஒரு நாட்டோட வித்தின் அ கண்ட்ரி, ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள நகர்ந்து இன்டர்னல் சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்டர்நேஷ்னல், பிட்வீன் த கண்ட்ரிஸ், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடம்பெயர்துன்ட்டு சொல்லுவாங்க. இதை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. மைக்ரேஷன் 2 டைப்ஸ், இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் 2 டைப்ஸ். இன்டர்னல் மைக்ரேஷனில் உள்நாட்டு இடம்பெயர்வுன்றது நாட்டோட மக்கள் தொகையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு நாட்டோடைய மக்கள் தொகை பரவல் மாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது இன்டர்னல் மைக்ரேஷன். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க, நம்ம இந்தியாவிலே வந்து என்னன்னா, நான் தமிழ்நாட்டிலேருந்து இல்லை கேரளா போகிறேன், இல்லைன்னா டெல்லிக்கு போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா, அது நம்ம நாட்டோட எல்லைக்குள்ளே தான் இருக்கும். அதோட பாப்புலேஷனை எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது. ஆனால் என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் தொகை அடர்த்தி இங்கே இருக்காங்க, இந்த அளவுக்கு டென்சிட்டியையும் அண்ட் மக்கள் தொகை பரவி இருக்கிறதையும் அதிக அளவு பாதிக்க ஏற்படும். ஒரு நாட்டோட மக்கள் தொகை பரவல் அதிக அளவு மாற்றுறது வந்து மைக்ரேஷன் தான் சொல்லலாம். அண்ட் மக்கள் தொகை பரவல் இல்லைன்னா கலவையோட மாற்றத்தை ஏற்படுத்துகிற காரணியாக அமையிறது மைக்ரேஷன். இந்தியாவில் இடம்பெயர்வு மைக்ரேஷன்ன்றது குறிப்பாக எங்கேருந்து எது வரைக்கும் நடக்குதுன்னா, வில்லேஜ்லேருந்து, கிராமப்புறத்துலேருந்து நகரப்புறத்துக்கு தான் இடம்பெயர்வு நகருது. ஏன்னா கிராமப்புறத்தில் அதிக அளவு எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, அதாவது வேலைவாய்ப்பு இல்லாததும் இல்லை தகுதிக்கேற்ப எந்த ஒரு வேலையும் கிடைக்காததும் தான் அவங்க கிராமப்புறத்துலேருந்து, ரூரல்லேருந்து அர்பன் சைட் வராங்க. ஸோ நகரப்புறத்துக்கு இடம்பெயர்றாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, அர்பனில் வந்து என்ன, நகர்ப்புறங்களில் என்னென்னா அதிக அளவு இண்டஸ்ட்ரீஸில் வந்து டெவலப் ஆகிருக்கும். அங்கே வந்து அதிக அளவு எம்ப்ளாய்மெண்ட், அதிக வேலைவாய்ப்பும் அதிக சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால கிராமப்புறங்கள்லேருந்து நிறைய மக்கள் நகரப்புறங்களுக்கு, சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு மைக்ரேட் ஆகிறாங்க. இதனால என்ன ஆகும்னா, 2011 சர்வே படி, லாஸ்ட் டைமில் 2011 சர்வே படி என்ன ஆச்சுன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 121 crore மக்கள் வந்து 121 crore and 45 crore மக்கள் வந்து இடம்பெயர்ந்து இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 121 கோடியில் 45 கோடி மக்கள் வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் தென் பாப்புலேஷன் காம்போசிஷன், அதாவது மக்கள் தொகை கலவையை பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் தொகை கலவை என்னென்ன, எல்லாமே சேர்ந்துருக்கும். அவங்களுடைய என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் சேர்ந்துருக்குன்னா, அவங்களோட வயசு பார்ப்பாங்க, அவங்களோட செக்ஸ், அதாவது பாலினம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமண நிலை, அண்ட் கேஸ்ட், ஜாதி, ரிலீஜன், மதம், லாங்குவேஜ், மொழி, அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி, அண்ட் ஆக்குபேஷன், தொழில், இது எல்லாமே உள்ளடக்கியது தான் பாப்புலேஷன் காம்போசிஷன். மக்கள் தொகை கலவை பற்றி படிக்கணும்னா அங்கே இருக்கிற சமூக பொருளாதார அண்ட் மக்கள் தொகை அமைப்பை பற்றி தெரிஞ்சாலே போதும். அங்கே இருக்க சமூக ரிலேட்டடாக சோஷியோ எக்கனாமிக் அண்ட் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாப்புலேஷன், அது ரெண்டுமே தெரிஞ்சாலே மக்கள் தொகை கலவை. ஏன்னா ஒரு கண்ட்ரியில் எல்லா ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க, எல்லா மதம் பேசுகிறவங்க, எல்லா மொழி பேசுகிறவங்க இருப்பாங்க. ஸோ அது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பாப்புலேஷன் காம்போசிஷன் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், ஏஜ் காம்போசிஷன், அதாவது வயது கலவை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வயது கலவை, ஏஜ் காம்போசிஷனில் ஒரு நாட்டில் இருக்க மக்கள் தொகையில் பல வயது சேர்ந்தவங்க இருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எந்தெந்த ஏஜ் குரூப் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. 60 to 70 இருக்கிறவங்க எத்தனை பேர் கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் டெத் ரேஷியோ போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 40 to 60க்குள்ளே எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அண்ட் தென் பிலோ 60 அபவ் 18க்கு மேலே எத்தனை பேர், அண்ட் பிலோ 18க்கு மேலே எத்தனை பேர், அண்ட் 10 பிலோ 10 அது எத்தனை பேருன்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வயதோடவங்களும் கலந்துருக்கிற தான் நம்ம நாட்டோட எண்ணிக்கையை குறிக்குதுன்ட்டு சொல்லுவோம். இது மக்கள் தொகையில் ஒரு அடிப்படை அம்சமாக சொல்லப்படுது. இதை சார்ந்து தான் மக்கள் தொகையில் எத்தனை பேர் உழைக்கிற வர்க்கம், இல்லைன்னா எத்தனை பேர் இன்னொருத்தவங்க சார்ந்து இருக்காங்க, டிபெண்ட்டாக இருக்காங்கன்றதை கண்டுபிடிப்பாங்க. நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையில்
3 பிரிவுகளாக இந்த வயது அடிப்படையில் பிரிப்பாங்க. இந்தியாவில் 15 இயர்ஸ் பிலோ 15 இயர்ஸ், ஏன்னா 14 வயதுக்கு மேற்பட்டு தான் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் யாருமே வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்றது ரூல் இருக்குது. அண்ட் அபோவ் 60 60 வயதுடையவர்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் பென்ஷன் கொடுக்குறாங்கன்றது தெரியும். ஸோ இந்த 2 வயதுடையவர்களுமே என்னென்னா, பிலோ 15 இயர்ஸ் இருக்கிறவங்க 29.5% இருக்காங்க. அண்ட் அபவ் 60 இயர்ஸ் மேலே இருக்கவங்க 8% இருக்காங்க. இது ரெண்டுமே ஆட் பண்ணால் என்னென்னா இன்னொருத்தவங்கள சார்ந்திருக்காங்க. ஸோ பிலோ 14 இயர்ஸ் இருக்கிறவங்கள பிலோ 14 இயர்ஸில் இருக்கவங்க யாருமே வேலைக்கு போகக்கூடாதுன்னா அவங்க அம்மா அப்பா இல்லை வேறு யாரையாவது சார்ந்து தான் இருப்பாங்க. அபவ் 16 இயர்ஸ் இருக்கிறவங்க அவங்களும் இன்னொருத்தவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே டிபெண்ட் பாப்புலேஷனில் வருவாங்க. ஸோ இவங்க வந்து 37.5% இருக்காங்க. மீதி இருக்கிற எல்லாரும் தான் என்னன்னா இண்டிபெண்ட் பாப்புலேஷன் அண்ட் ஐ மீன் அவங்க வந்து என்னன்னா மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்க மூலயமா மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்கன்ட்டு அர்த்தம். உழைக்கிற வர்க்கம் அப்படின்றவங்க 62.5% இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், செக்ஸ் ரேஷியோ, அதாவது பாலின விகிதம் பற்றி பார்க்கலாம். பாலின விகிதம்ன்றது மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றது குறிக்கிறது தான் செக்ஸ் ரேஷியோ. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கு இடையே சமமான ஒரு அளவீடாக இருந்தது. அதாவது 1000 மெம்பர்ஸ் மென் இருந்தாங்க, 1000 மென்ஸ் இருந்தாங்கன்னா மென் இருந்தாங்கன்னா 1000 விமன் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா 2011 சர்வே படி 1000 ஆண்களுக்கு 940, 1000 மென் இருந்தாங்கன்னா அதில் 940 விமன் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. இது மக்கள் தொகையில் பெண்களோட எண்ணிக்கை ஆண்களை விட கம்மியாக இருக்கிறத நமக்கு காமிக்குது. அண்ட் தென் இதுவே கேரளா அண்ட் பாண்டிச்சேரி, இந்த கேரளா ஸ்டேட்லையும் அண்ட் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியிலையும் என்ன ஆச்சுன்னா பெண்களோட விகிதம் அதிகமாக இருக்குது. எப்படின்னா கேரளாவில் 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் இருக்கிறாங்க. அண்ட் அதுவே பாண்டிச்சேரியில் என்னென்னா பாண்டிச்சேரியிலையும் 1038 பேர், கேரளாவில் 1084 பெண்கள் இருக்காங்க அண்ட் பாண்டிச்சேரியில் 1038 1038 விமென் இருக்காங்கன்ட்டு சொல்லப்படுது. இது வந்து யூனியன் பிரதேசமான டையூ டாமனில் குறைந்த ஒரு பாலினமாக சொல்லப்படுது. ஸோ 1000 மென்க்கு 618 விமன் தான் இருக்கிறாங்க. அதாவது பெண்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிற யூனியன் டெரிட்டரி எதுனா டையூ தான் சொல்லுவாங்க. ஓகே, இன்னைய செஷனில் என்ன பார்த்துருக்கோன்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் மைக்ரேஷனில் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா பாப்புலேஷன் காம்போசிஷன் அண்ட் ஏஜ் காம்போசிஷன் அண்ட் செக்ஸ் ரேஷியோ இதை பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.